நல்லதா 4 விஷயம். 1. மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுல ஒரு பயம் இருக்கு. அதனால தான் நம்ம தேடி தேடி கவலைகளை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பெருசா ஒண்ணுமே தேவையில்ல. கவலைப்படுறதுக்கு தான் நெறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணணும். நம்மள அசிங்கப்படுத்துனவன பத்தி யோசிச்சு பார்க்கணும். அவமானப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள நெனச்சு ராத்திரிலாம் தூங்காம தவிக்கிறோம். அப்படி இருந்து கவல புடிச்சு போயிருது. அதனால தான் மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தா பயம் வருது. லைஃப சிம்பிளா வச்சுக்கங்க. ஜாலியா இருங்க. அவ்ளோ ஒர்த்தலா இல்ல லைஃப்ல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ஜாய். 2 என்ன செய்றதுன்னே தெரியாம ஏதாவது வழிகேட்டு வந்து உங்ககிட்ட நிக்கிறவன்ட்ட புத்திமதி சொல்லாதீங்க. நீ இத அப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும்னு புத்திமதி சொல்றதுக்கான நேரம் அது இல்ல. அவன மறுபடியும் கில்ட்டுக்குள்ள தள்றது ஆறாத காயமாக மாறிப்போகும். முடிஞ்சா ஆறுதல் சொல்லுங்க. முடிஞ்சா உதவி செய்யுங்க. புத்திமதி சொல்லும் நேரம் அது அல்ல. 3 ஒருத்தருக்கு தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஏதாவது செஞ்சுகிட்டே இருக்காய்ங்க. அன்பின் மிகுதியால தான் அவர் அப்படி செய்றாரு அப்படிங்கிற எண்ணம்லாம் போயி, அவர்ட்ட இருக்கு. அதனால தான் செய்றாருங்கிற எண்ணத்துக்கு அவர் போயிருவார். ஒரு கட்டத்துல நான் அவங்களுக்கு அத செஞ்சேன், இத செஞ்சேன். அவங்களுக்கு நன்றியே இல்லன்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நன்றிலாம் இல்லாம இல்ல. நீங்க அவங்கள அப்படி பழக்கிட்டீங்க. உங்க மனச பார்க்கறதுக்கு பதிலா, நீங்க செய்றத பார்க்குற இடத்துக்கு நகர்த்துனது நீங்க தான். 4 அற்பமான விஷயங்களுக்கு கூட பயம் வர்றது, அடுத்தவங்க மேல சின்னதா பொறாம வர்றது, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நெனச்சாலும், புடிச்சவங்க மேல கூட கோபம் வர்றது, யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு லேசா ஒரு எண்ணம் வந்துட்டு போறது, இதெல்லாம் வந்தா நீங்களாவே உங்கள கெட்டவனோ, மோசமானவனோ, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு லேபிள் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான். பெருசா யாரும் சொல்றதில்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாட்ஸ அப்படியே கடந்து போயிருங்க. பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சந்தர்ப்பத்தில நீங்க சகஜமாக மாறிருவீங்க. அதுக்காக நீங்களே உங்களை ஒரு பெரும் குற்றவாளி போல கில்ட்டுக்குள்ள தள்ளிக்காதீங்க. இதெல்லாம் நார்மல் தான். இந்த நல்லதா 4 விஷயம் உங்களுக்கு ரெலவென்ட்டா தெரிஞ்சா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ரெலவென்ட்டா தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்.